அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ துவங்கியுள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தால் தமிழகத்தில் பெரும்பான்மையான பள்ளிகள் முழுமையாக செயல்படவில்லை. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது, இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை களைவது, நிலுவை ஊதியத்தை வழங்குவது உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் உள்ள எழிலக வளாகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 100க்கு 100 நியாயம் என்பதை உயர்நீதிமன்றங்களே இன்று அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய போராட்டம் வெற்றிகரமாக வீறுநடை போட்டு வருகிறது. ஆனால் தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி ஒரு துளி விஷயம் கூட சொல்லாமல், ஒரு சின்ன அறிவிப்பு கூட சொல்லாமல் போராட்டத்தை எப்படி நசுக்குவது, ஒடுக்குவது என்று அவர்கள் எத்தனிக்கிறார்கள். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 80% ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சை என பல்வேறு இடங்களிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம ப்ரீபேன் பண்ணிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். ஏன்னா தமிழகத்துல எங்களை தவிர பெற்றவங்களுக்கு கூட இருக்கிற அக்கறையை விட ஆசிரியர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க மேல அக்கறை இருக்கு. ஏன்னா சமுதாயத்தை உருவாக்குறவங்க நாங்க தெரியும். பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நாங்கெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருந்த கோரிக்கையை நேத்து வந்து அவங்க பறிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்க தெருவில் போராடாம இருக்க முடியாது. ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக பல்வேறு இடங்களில் அரசு பள்ளிகள் மூடப்பட்டன. கோவை மாவட்டம் சுப்பராயன்புதூர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு மாணவர்கள் வந்த நிலையில் வகுப்பறை திறக்கப்படவில்லை. திருப்பூர் குமார் நகரில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் வகுப்பறை திறக்கப்படாததால் சாலையில் அமர்ந்து மாணவ மாணவியர் கல்வி பயின்றனர். பின்னர் ஏமாற்றத்துடன் வீடுகளுக்கு திரும்பச் சென்றனர். கஜா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பள்ளிகளுக்கு அதிக நாள் விடுமுறை விடப்பட்டதால் மாணவர்களுக்கு பாடம் எடுக்க முடியாத சூழல் உருவானது. பள்ளி திறக்கப்பட்டு வேக வேகமாக பாடங்கள் எடுக்கப்பட்டு வந்த சூழலில் போராட்டம் காரணமாக பள்ளிகள் மீண்டும் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே கரூர் சென்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பல பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி. பேச்சுவார்த்தை நடத்தி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாசும் வலியுறுத்தியுள்ளார். இன்னும் ஒரு மாதத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் ஆசிரியர்களின் போராட்டம் மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று போராட்டம் காரணமாக அரசு அலுவலகங்களில் பணிகள் பெருமளவு முடங்கின. திருப்பூரில் தமிழிசை முன்னிலையில் பாஜகவில் இணைந்தவர்கள் அஜித் ரசிகர்கள் இல்லை என அஜித் ரசிகர் மன்ற முன்னாள் நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். திருப்பூரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அஜித் ரசிகர்கள் என்று கூறி சிலர் தமிழிசை முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். இதனையடுத்து அதிரடியாக அறிக்கை வெளியிட்ட நடிகர் அஜித் அரசியலுக்கு வரப்போவதில்லை, அரசியல் நிகழ்வுகளில் தன்னுடைய பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்துவதை விரும்பவில்லை என அறிவித்தார். இந்நிலையில் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அஜித் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பாஜகவில் இணைந்தவர்கள் அஜித் ரசிகர்கள் இல்லை என்றனர். தங்களுக்கு அரசியல் தேவையில்லை என்றும் எப்பொழுதும் அஜித்தின் வழியில் நடப்போம் என்றும் அவர்கள் கூறினர். ஒரு சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது சமூகத்தின் மீது அக்கறை இல்லாதவர்களோ தல அஜித் அவர்களின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் அளவிற்கு ஒரு சிலர் நடந்திருக்காங்க. அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட தலைமையில் உள்ள அனைத்து தல ரசிகர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்று முதல் அன்று வரை என் தல என்ன கூறினாரோ அதைத்தான் நாங்கள் திருப்பூர் மாவட்ட தலைமையின் சார்பாக கடைபிடித்து வருகின்றோம். தல அஜித் சார் குடும்பத்தை பாருன்னு சொன்னாரு. நாங்க கரெக்டா குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க செய்யணும். அவரை மீறி நாங்க எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட மாட்டோம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் காங்கிரஸ் கட்சி இருப்பதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். இயந்திரங்களை ஹேக் செய்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையம் டெல்லி காவல்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளது. அமெரிக்காவில் இருந்து ஸ்கைப் மூலம் உரையாற்றிய கணினி நிபுணர் சையத் சுஜா, இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்த குழுவில் தான் இருந்ததாகவும் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில்
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இந்த முறைகேடுகள் குறித்து அறிந்திருந்த பாஜக தலைவர்களில் ஒருவரான கோபிநாத் முண்டே கொல்லப்பட்டதாகவும் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷும் இதே காரணத்திற்காகவே கொலை செய்யப்பட்டதாகவும் சையத் சுஜா தெரிவித்தார். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சர்ச்சை கருத்து குறித்து தேர்தல் ஆணையம் உடனடியாக விளக்கம் அளித்தது. அதில் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி ஏதும் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாரத மின்னணு நிறுவனம் மற்றும் இந்திய மின்னணு கழகத்தின் கண்காணிப்பில் உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் தயாரிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளது. இதன் ஒவ்வொரு நிலையிலும் மிகவும் துல்லியமாக கண்காணித்து வாக்குப்பதிவு இயந்திரம் தயாரிக்கப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. தவறான தகவலை பரப்பியதாக சையத் சுஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி டெல்லி காவல்துறைக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. இந்த சர்ச்சை குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் சையத் சுஜாவின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். காங்கிரஸ் கட்சியின் கபில் சிபல் எதற்காக அங்கு சென்றார் என்று கேள்வி எழுப்பிய ரவிசங்கர் பிரசாத் மக்களின் தீர்ப்பை அவமானப்படுத்த இதுபோன்ற நிகழ்ச்சிகளை காங்கிரஸ் திட்டமிட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். Just want to remind my journalist friends that in 2017 the Election Commission had organized an open challenge in the Constitution Club of Delhi for 3 days. Any political parties can come and show how they can hack the EVM. कोई नहीं गए. ரவிசங்கர் பிரசாத்தின் கேள்விக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி, லண்டன் செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பே மின்னணு இயந்திரங்கள் குறித்து அனைத்து கட்சிகளும் சந்தேகம் எழுப்பியதாக தெரிவித்துள்ளார். கபில் சிபலின் சொந்த விருப்பத்தின் பெயரிலேயே லண்டன் சென்றதாகவும் சிங்வி தெரிவித்தார். லண்டன் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல் இந்த விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். And instead of the minister digressing the issue and start attacking political parties, he should be more concerned about these allegations and immediately lodge an FIR to make sure that an proper investigation is done. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், ஆம் ஆத்மி செய்தி தொடர்பாளர் சௌரவ் பரத்வாஜ் உள்ளிட்ட தலைவர்கள் மின்னணு இயந்திரம் தொடர்பாக வெளியாகும் தகவல்கள் குறித்து கவலை தெரிவிக்கின்றனர். இதனிடையே கோபிநாத் முண்டேவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவரது உறவினர் தனஞ்சய் முண்டே வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்களின் வங்கிக் கணக்குகளில் மத்திய அரசு 5,80,000 கோடி ரூபாயை பல்வேறு திட்டங்களின் கீழ் டெபாசிட் செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினத்தையொட்டி வாரணாசியில் நடைபெற்ற பிரவாசி பாரதி திவாஸ் மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்றது. மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, ஒரு திட்டத்தில் ₹1 ஒதுக்கீடு செய்தால் 15 பைசா மட்டுமே பயனாளரை சென்றடைவதாக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கூறியதை பிரதமர் குறிப்பிட்டார். ஊழல்வாதிகளின் கையில் 85 பைசா சிக்குவதை தடுக்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் சாடினார். ஆனால் பாஜக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களின் மூலம் மக்களின் வங்கிக் கணக்கில் 6 லட்சம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாகவும், இதுவே காங்கிரஸ் அரசாக இருந்தால் 4.5 லட்சம் கோடி ரூபாய் காணாமல் போயிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். बीते 4.5 वर्षों में करीब 5,80,000 करोड़ रुपए 5,80,000 करोड़ रुपए यानी करीब $80 बिलियन हमारी सरकार ने अलग अलग योजनाओं के तहत सीधे लोगों को दिए, उनके बैंक अकाउंट में ट्रांसफर किए. மேலும் வெளிநாடு வாழ் இந்தியர்களே நாட்டின் விளம்பர தூதர்கள் என புகழாரம் சூட்டினார். அவர்களின் வசதிக்காக மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். அப்போது மெகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் மத்தியில் நிலையற்ற அரசு அமைய வேண்டும் என்றே விரும்புவதாக சாடினார். பாகிஸ்தானின் கொட்டத்தை அடக்க நிலையான அரசு அமைய வேண்டுமென பாஜக விரும்புவதாகவும் அமித்ஷா கூறினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து பேசும்போது மக்களவைத் தொகுதியோடு மாநிலங்களவை தொகுதி கேட்கும் நடைமுறையை முதலில் கொண்டு வந்தது பாமகதான். அந்த வகையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவிடம் 5 மக்களவைத் தொகுதியும் 1 மாநிலங்களவை தொகுதியும் கேட்க
பாமக தலைமை முடிவு செய்துள்ளதாக செய்திகள் கசிந்தது. அந்த ஒரு மாநிலங்களவை தொகுதியின் மூலம் அன்புமணி மனைவி சௌமியாவை எம்பி ஆக்க பாமக திட்டமிட்டதாகவும் கூறப்பட்டது. இது தொடர்பாக அதிமுகவுடன் பாமக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வெளியான தகவலை மறுத்து ட்விட்டரில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் செய்தி வெளியிட்டுள்ளார். பாமகவின் மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி குறித்து ஊடகங்கள் கற்பனை குதிரையில் சவாரி செய்து உண்மையற்ற செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டுமென ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டணியை தீர்மானிக்கும் அதிகாரம் தனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் தேர்தலுக்கான கூட்டணி பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் கூட்டணி பற்றி கலந்து பேசி முடிவெடுத்தவுடன் அதனை வெளிப்படையாக அறிவிப்பேன் என்றும் ராமதாஸ் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நாங்கள் கூட்டணிக்கான கதவுகளை நாங்கள் போடவில்லை. கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றது. ஆனால் யாரை சேர்ப்பது, யார் தேவையில்லை, இதெல்லாம் ஒரு தனிநபர் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம். ஏன்னா இந்த இயக்கத்தில் அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பதுதான் இந்த கூட்டணி குறித்து. அதனால் எங்களை பொறுத்த உரிய தருணம் என்பது உரிய தருணத்திலே நிச்சயமாக அந்த ஒருமித்த கருத்தோடு கூட்டணி என்பது குறித்தெல்லாம் அவ்வப்போது அந்த நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும். நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் 40 தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். காலியாக உள்ள 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதிக்குள் முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எம்எல்ஏக்கள் 18 பேர் தகுதி இழப்பு செய்யப்பட்டதால் காலியாக உள்ள 18 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திருமங்கலத்தைச் சேர்ந்த வேதா என்ற தாமோதரன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆஜரான தேர்தல் ஆணையத்தின் தரப்பு வழக்கறிஞர் கஜா புயல் நிவாரணப் பணிகள் நடைபெறுவதால் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து இடைத்தேர்தல்களை நடத்த வேண்டுமா என தமிழக தலைமை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். தகுதி இழப்பு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் மேல்முறையீடு செய்ய இன்னும் கால அவகாசம் உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் தேர்தலை நடத்த ஏப்ரல் 24ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளதால் அதற்குள் தேர்தலை நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். அதிமுகவை பாஜக தலைவர்கள் குறை கூறினால் தன்னால் மௌனமாக இருக்க முடியாது என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் தம்பிதுரை ஆஜராகினார். 3 மணி நேர விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை ஆணையத்தில் கூறிய வாக்குமூலத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என கூறினார். மக்களவையில் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது பாஜக உட்பட எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்திய தம்பிதுரை அதிமுகவை யார் குறை கூறினாலும் அதனை எதிர்த்து குரல் கொடுப்பேன் என கூறினார். நீட் தேர்வு காரணமாக மாணவி அனிதா உயிரிழந்து போனதற்கான காரணத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா என கேள்வி எழுப்பிய தம்பிதுரை ஜெயலலிதா வகித்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை தற்போது வகிப்பதால் பதில் சொல்லும் உரிமை தமக்கு உள்ளதாக கூறினார். கொள்கை பரப்பு செயலாளர் என்ன, புரட்சி தலைவி அம்மாள் வைத்த பதவி கொள்கை பரப்பு, அத்தகைய ஒரு பெரும் பதவியை புரட்சி தலைவி அம்மா தந்து சென்றிருக்கிறார்கள். நான் தான் பேச முடியும், அதனால தான் எல்லாம் பேசுறேன். நான் ஆறுமுகசாமி ஆணையத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்க மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை மறுத்துவிட்டதாக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் கூறினார். ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரிடமிருந்து தமக்கு உத்தரவு கிடைத்ததை தம்பிதுரை நினைவு கூர்ந்ததாகவும் அவர் கூறினார். இதனிடையே நாளை உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுவதால் ஆணைய விசாரணைக்கு ஆஜராக முடியாது என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வரும் 29ஆம் தேதி அவர் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோ சொன்னாரு, நம்ம ஊர் பிடல் காஸ்ட்ரோ இல்ல, நீங்களா சொல்றீங்களா, அந்த பிடல் காஸ்ட்ரோ இல்ல, அங்க இருக்கக்கூடிய பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் இறந்த பொழுது நான் என்னை அனுப்புனாங்க, அம்மா சொல்லி அந்த உத்தரவு இடம் வந்தது, அதற்காக நான் போனேன்னு சொல்லி அவர் சொன்னாரு டூரிங் தி டைம் ஆஃப் ஹாஸ்பிடலைசேஷன். ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலேவை தம்பிதுரை சந்தித்தது குறித்தும் குறுக்கு கேள்வி எழுப்பியதாக ராஜா செந்தூர் பாண்டியன் கூறினார். கோடநாடு வழக்கில் காவலாளி கிருஷ்ண பகதூர் தரப்பினர் தம்மை அணுகியுள்ளதால் இவ்வழக்கில் இணைந்து வாதாட உள்ளதாக சசிகலா தரப்பு வழக்கறிஞர் கூறினார்.
மேகதாது அணை தொடர்பான கர்நாடக அரசின் திட்ட அறிக்கை மீது பதில் மனு தாக்கல் செய்வதற்கு தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் 4 வார கால அவகாசம் வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து 5,900 கோடி ரூபாய் செலவில் அணை கட்டப்படுவதற்கான அறிக்கையை கர்நாடக அரசு நேற்று நீர்வள ஆதார ஆணையத்திடம் தாக்கல் செய்தது. இந்நிலையில் திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி A.M. கன்வில்கர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசின் திட்ட அறிக்கைக்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்குமாறு தமிழகம் மற்றும் மத்திய அரசின் சார்பில் கோரிக்கை அளிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் தமிழகம், கேரளம், புதுச்சேரி மற்றும் மத்திய அரசுக்கு 4 வார கால அவகாசம் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என மத்திய அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இதற்கு விளக்கமளிக்கும் வகையில் தமிழக அரசு இன்று தாக்கல் செய்த மனுவில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி வழங்குவதற்கு முன்பாகவே தமிழக அரசின் கருத்தை கேட்டிருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மேகதாது அணையில் இருந்து கிடைக்கும் 27.16 TMC நீரை கர்நாடகம் பாசனத்துக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ள தகவல் கிடைத்துள்ளதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. கோடநாடு எஸ்டேட்டில் இருந்த முக்கிய ஆவணங்கள் மற்றும் 2,000 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்கவே 5 கொலைகள் நடந்திருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் குற்றச்சாட்டிற்கு ஆளாகியுள்ள முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் அறிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் ஈசநத்தத்தில் திமுக ஊராட்சி சபை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததற்கு திமுக தான் காரணம் என்று ஆளும் கட்சி திட்டமிட்டு பொய்களை பரப்புவதாக சாடினார். இடஒதுக்கீட்டின்படி நியாயமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் நான் செல்லாத கிராமங்களே கிடையாது என்ற மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு எடப்பாடியை தவிர வேறு ஊர் தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார். ஸ்டாலின் என்றைக்காவது கிராமப்பகுதிக்கு போனதுண்டா என்று சேலத்தை தவிர எடப்பாடிக்கு வேற ஏதாவது ஊர் தெரியுமா? இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஸ்டாலின் எங்கே போனாலும் இவன் தான் ஸ்டாலின், இவன் தான் தளபதி, இவன் தான் கலைஞருடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் ஏதோ பெருசா வந்துட்டேன் பெருமை பேச நினைச்சிடக்கூடாது. காரணம் மக்களாக இருந்து மக்களோடு பழகி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நான் பிறகு பள்ளப்பட்டி வழியாக அரவக்குறிச்சி சென்ற மு க ஸ்டாலின் வழியில் காரை நிறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுக்கு ஆதரவு அளித்து பேசினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து சின்ன தாராபுரத்தில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அங்கு பேசிய அவர் கோடநாடு எஸ்டேட்டில் இருந்த ரகசிய ஆவணங்கள் மற்றும் 2,000 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிக்கவே 5 கொலைகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். கொள்ளையடிச்சது பினாமி பேர்ல வாங்கி வச்சிருக்க சொத்துக்கள் அத்தனையும் அந்த அம்மையார் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூப்பிட்டு எழுதி வாங்கி மிரட்டி வீடியோ எடுத்து பென்டிரைவ்ல போட்டு ரெடியா வச்சிருக்காங்க. என்னைக்காவது உங்களுக்கு பயன்படுங்கிறதுக்கு. ஆக இந்த அம்மையார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த இதை எப்படியாவது அங்கிருந்து கேப்சர் பண்ணி நாங்க எடுத்துக்கணும்னு சொல்லி திருட்டுத்தனமாக அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 2,000 கோடி ரூபாய் பணம் இருந்ததாக அதை கைப்பற்றுவதற்காக ஆளை வச்சு உள்ள அனுப்பிச்சிருக்கிறாங்க. வாட்ச்மேன் தடுத்து இருக்கிறான், அவனை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த செய்தி ஒன்னொன்னா வெளியில் வர 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 ஒத்தனையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனிடையே கோடநாடு விவகாரத்தில் குற்றம் சாட்டப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி 24ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோடநாடு கொலை, கொள்ளை, தொடர் மரணங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தென் தமிழகத்தின் முக்கிய நகரமான திருநெல்வேலி கடந்த 10 ஆண்டுகளில் அதிவேகமாக நகரமயமாக்கலின் காரணமாக கடுமையான வெயில் வீசும் நகரமாக மாறியுள்ளது. ராஜ்சந்தர் பத்மநாபன் மற்றும் அவித் போமிக் என்ற 2 அறிவியலாளர்கள் மேற்கொண்ட ஆய்வின் முடிவுகளில் 2007 முதல் 2017 வரையிலான 10 ஆண்டுகளில் திருநெல்வேலியின் வெப்பநிலை உயர்ந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 104.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஆய்வுக்கு உட்படுத்திய ராஜ்சந்தர் மற்றும் அவித் போமிக் 2007 முதல் 2017 வரையிலான 10 ஆண்டுகளில் நகரத்தின் நிலப்பயன்பாடு எப்படி மாறியது எனவும்
அதனால் நகரத்தின் இயல்பு நில மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வாறு அதிகரித்தது என்பதையும் கண்டறிந்துள்ளனர். நகரத்தின் ஒட்டுமொத்த பரப்பளவில் 2007ஆம் ஆண்டு 45.42 சதுர கிலோமீட்டராக இருந்த விவசாய நிலப்பகுதி 59% குறைந்து 2017ஆம் ஆண்டில் 18.43 சதுர கிலோமீட்டராக மாறியுள்ளது. 2007ஆம் ஆண்டு 1.75 சதுர கிலோமீட்டராக இருந்த வனப்பகுதி 2017ஆம் ஆண்டில் 1.56 சதுர கிலோமீட்டராக சுருங்கியுள்ளது. 5.79 சதுர கிலோமீட்டராக இருந்த விவசாயம் கைவிடப்பட்ட நிலப்பகுதி 10 ஆண்டுகளில் 16.11 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. கட்டடங்கள், வீடுகள் நிறைந்த நிலப்பகுதி 31% அதிகரித்து 2017ஆம் ஆண்டில் 36.3 சதுர கிலோமீட்டராக மாறியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வயலாக தெரிந்த நிலப்பகுதி தற்போது கான்கிரீட் குவியலாக தெரிவதாக கூறுகிறார் நெல்லையைச் சேர்ந்தவர். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியிலேயே ஒரே இந்த பள்ளிவாசல் மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த பகுதி ஃபுல்லாகவே சுற்றி எல்லா பக்கமும் வயல்வெளி புல்வெளியாக அந்த அளவுக்கு ஒரு வயல் விவசாயம் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த பகுதிகளே இன்னைக்கு வயலே தெரியாத அளவிற்கு ஃபுல்லாக எல்லா பக்கமுமே வீட்டு மனைகளாக உருவாகி வீடு குடியிருப்புகளாக மாறிட்டு. இப்படியாக நகரத்தின் பல பகுதிகள் பசுமையை இழந்திருப்பதால் நகரத்தின் இயல்பு நில மேற்பரப்பு வெப்பநிலை வேகமாக உயர்ந்துவிட்டதாகவும் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. 2007ஆம் ஆண்டில் இயல்பு வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸாக இருந்த பரப்பளவானது 165% அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி அளிக்கிறது ஆய்வு முடிவு. இந்த நிலை என்பது தமிழ்நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் ஏற்பட்டு வருவதாக வருத்தம் தெரிவிக்கிறார் காலநிலை மாற்ற ஆய்வாளர் ஸ்ரீகாந்த். நகர்ப்புறங்கள் மரங்கள் இல்லாததன் காரணமே வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஸோ நம்ம வளர்ச்சி அடைய 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 நகரப்புறம் மயமாக்குவதில் மரங்கள் மற்றும் அர்பன் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்கிற நகர்ப்புற காடுகளையும் நம்ம கூடவே எடுத்துகிட்டு போனோம்னா தான் வரும் காலங்களில் வெப்பநிலை மேலும் அதிகரிக்காமல் இருக்க நமக்கு உதவியாக இருக்கும். அது நம்ம செய்யலன்னா இன்னும் வருங்காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கதான். நகர திட்டமிடலில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் போன்ற கூறுகளை மிக தீவிரமாக பின்பற்றுவதன் மூலமும் எஞ்சியிருக்கும் வறண்ட நிலப்பகுதிகளை கட்டிடங்கள் கட்ட அனுமதிக்காமல் விவசாய பகுதிகளாகவும் பசுமை நிறைந்த இடங்களாகவும் மாற்றுவதன் மூலம் மட்டுமேதான் வெப்பமயமாதலை தடுக்க முடியும் என ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. புதிய கட்டண விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிற 24ஆம் தேதி கேபிள் டிவி ஒளிபரப்பு நிறுத்தம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு கேபிள் டிவி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கேபிள் டிவி சேவைக்கு விதித்த ஜிஎஸ்டி வரியை குறைக்க வலியுறுத்தியும் மக்களை சேனல்களை தேர்வு செய்யும் முறையில் ஏற்படும் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் கேபிள் ஆபரேட்டர்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கேபிள் ஆபரேட்டர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ஆறுமுகம் கேபிள் டிவிக்கு விதித்த ஜிஎஸ்டி வரியை 18% இருந்து 5% குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், ஒளிபரப்பு நிறுவனங்கள் என யாரையும் கலந்தாலோசிக்காமல் புதிய முறை அமல்படுத்த முயற்சி நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை சுமார் 29,000 கேபிள் ஆபரேட்டர்கள் ஒளிபரப்பை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஆறுமுகம் தெரிவித்தார். இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலே மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த NGO என்கிற புதிய கட்டண விகிதத்தை சற்றே ஒட்டி வைக்க வேண்டும் என்று கேட்டு வருகிற 24ஆம் தேதி இந்த அனைத்து கேபிள் டிவியுடைய ஆபரேட்டர்களும் தங்களுடைய ஒளிபரப்பை நிறுத்தி சுமார் தமிழகத்தில் 1 கோடி இணைப்புகளுக்கு இணைப்பை அன்று மட்டும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நிறுத்தி இதனுடைய எதிர்ப்பை காண்பிக்கிறோம். புதுச்சேரியில் மறைமுகமாக மின் கட்டணத்தை உயர்த்துவதாக கூறி கருத்து கேட்பு கூட்டத்தில் முழக்கம் எழுப்பி ரகளையில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மின்துறை சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் மாநில கூட்டுறவு ஒன்றிய கட்டடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் கோயல், உறுப்பினர்கள் நீரஜ் மாத்தூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர், நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட 4% ஒழுங்குமுறை கூடுதல் கட்டணத்தை 10% உயர்த்த உத்தேசித்துள்ளதாக கூறினார்.
கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் மறைமுகமாக மின் கட்டணத்தை உயர்த்துவதாக கூறி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். சிலர் அதிகாரிகளின் இருக்கையை முற்றுகையிட்டு தர்ணாவிலும் ஈடுபட்டனர். அப்பொழுது நாற்காலியை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றிய பொழுது போலீசாருடன் தள்ளு முள்ளுவில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் ரகளையில் ஈடுபட்டதாக 12 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெருமாள் இந்த கட்டண உயர்வை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். ஒவ்வொரு ஆண்டு இந்த விலை எங்க ஏறிட்டு இருக்கு. இப்போ அவங்க சொல்லக்கூடிய கூடுதல் நிலை கட்டணத்திற்கான 6% கூடுதல் என்பது கிட்டத்தட்ட அது கட்டண உயர்வுக்கு ஒப்பான விவகாரம். கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இதனை ஏற்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். அதே சமயம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டியலின்படி பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தலா 5 நிமிடம் அவகாசம் வழங்கப்படும் என கூறியதை அடுத்து அமைதியான முறையில் கூட்டம் நடந்து முடிந்தது. திரைப்படங்களில் வரும் சாமிகள் வழக்கமாக பல அற்புதங்களை நிகழ்த்துவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் திருவண்ணாமலை முருகன் கோவிலில் பக்தர்களை பலவிதமான அற்புதங்களை செய்து சாமியினையே குளிர வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த துரப்பாடியில் உள்ள முருகன் கோவிலில் கடந்த 10 நாட்களாக தைப்பூச விழா நடைபெற்று வருகிறது. சுவாமிகள் வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் குவிந்து பலவிதமான நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். சாமி அலங்காரத்திற்கு அருகில் 2 அடுப்புகளில் கொதித்துக் கொண்டிருந்த எண்ணெய் கடாய்களில் சிலர் வடை சுட்டுக் கொண்டிருக்க அதிலிருந்து ஜல்லிக்கரண்டையில் வடையை எடுப்பது போல வெறும் கைகளாலேயே வடையை எடுத்து சில பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பக்தர்கள் கைகளால் எடுத்த வடைகள் சாமியின் அருகில் வைக்கப்பட்டு சாமி வடை என விற்பனை செய்யப்பட்டது. ஒரு வடையின் விலை 100 ரூபாய் என விற்கப்பட்ட போதிலும் பக்தர்கள் விலை பேசாமல் வாங்கிச் சென்றனர். காரணம், இந்த வடையை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் தீராத நோய்கள் தீர்க்கப்படும் என்பதும் அவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனிடையே மறுபுறம் அந்தரத்தில் தொங்கியவாறே கையில் சூடத்தட்டை ஏந்திக் கொண்டு பறந்து வந்தார் ஒரு பக்தர். முதுகிலும் கால்களிலும் அலகு குத்திக் கொண்டு ரோப் கயிற்றின் உதவியுடன் பறந்து வந்த அவர் சாமிக்கு தீப ஆராதனை செய்துவிட்டு அதே வழியாக பறந்து சென்றார். முதுகில் அலகு குத்திக் கொண்டு அந்தரத்தில் வட்டமடித்தும் சில பக்தர்கள் வினோத வழிபாடு நடத்தினர். சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் பெண்ணின் கை கால்கள் துண்டு துண்டாக கைப்பற்றப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட பெண் யார் என்பதை அறிய மீட்கப்பட்ட கையின் ரேகைகளை கொண்டு ஆதார் கார்டில் பதிவாகியுள்ள கை ரேகையுடன் ஒப்பிடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இருந்து குப்பைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் குப்பைகளை கொட்டியுள்ளது. அந்த லாரியில் வந்த குப்பைகளை மாநகராட்சி ஊழியர்கள் தரம் பிரித்த பொழுது அதில் 2 கால்கள் ஒரு கை துண்டு துண்டாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கை கால்களை மீட்டு விசாரணையை துவங்கினர். சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் உறுப்புகள் என்பதை கண்டறிந்த போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை முடுக்கியுள்ளனர். குப்பைகளை எடுத்து வந்த லாரி நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் குப்பைகளை சேகரித்ததால் அந்த பகுதி குப்பை தொட்டிகளில் குப்பைகளை கொட்டியது யார் என சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் ஆதார் கார்டில் அனைவரும் கைரேகையை பதிவு செய்துள்ள நிலையில் மீட்கப்பட்ட கையில் இருந்து கைரேகை எடுத்து அதனை ஆதார் கைரேகையுடன் ஒப்பிடும் துப்பெரும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள்.